இருப்பதோ நாராயணரின் அடையாளம் மட்டுமே. என்னுடைய பக்தி உண்மையாக இருந்தால், நாராயணர் மீது நான் அன்பு கொண்டது உண்மையானால், இந்த பவித்திரமான பாலானது என் நாராயணருக்கு கிடைக்க வேண்டும். அந்த ஆனந்த சாகரத்தில் உள்ள விஷத்தை போக்க வேண்டும். அங்கு இனிப்பு தன்மை மலர வேண்டும். என்ன நடக்கிறது? நமோ நாராயணாய. என்னுடைய இந்த விஷத்தை யார் அழிக்கிறார்கள்? இந்த ஹயக்ரீவனே நாராயணனுக்கு அவன் உயிரை திருப்பி தரப்போகிறானா? அது நடக்காது. ஓம் நமோ நாராயணாய. 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 நாராயணாய். ஓம் நமோ நாராயணாய். ஓம் நமோ நாராயணாய். அன்பில் முயற்சியும் ஸ்ரத்தையும் இருந்தால் அவரை யாராலும் அழிக்க முடியாது. ஓம் நமோ நாராயணாய். நீங்கள் வெற்றியடைந்தீர்கள் தேவி.
உங்களது அன்பும் நம்பிக்கையும் விஷத்தால் நிரம்பிய ஆனந்த சாகரத்தை அமைதிப்படுத்தி பழைய நிலைக்கு மாற்றிவிட்டது. உலகத்திற்கு இது பாடமாக அமையட்டும். சங்கடங்களிலும் துன்பங்களிலும் நீங்கள் சூழ்ந்திருந்தாலும் அன்பு மற்றும் பாசத்தின் சின்ன அங்கமான நம்பிக்கை மற்றும் முயற்சியினால் அந்த சங்கடங்களை உங்களால் அழிக்க முடியும். அன்பு மற்றும் நம்பிக்கையால் ஆபத்துகளும் ஆனந்தமாக மாறிவிடும். நமோ பகவதி வாசுதேவாய. அனைவரும் காக்கும் ஸ்ரீ நாராயணன் வாழ்க. நமோ நாராயணா. அனைவரும் காக்கும் ஸ்ரீ நாராயணன் வாழ்க. அனைத்து தேவகணங்களும் உற்சாகமாக இருக்கிறார்கள். சிருஷ்டியின் பாதுகாப்பிற்காக நாராயணனுக்கு நன்றியை தெரிவிக்கப் போகிறார்கள். நீங்கள் செல்லவில்லையா தேவி? ஒருவேளை நாராயணர் உங்களுக்காகவும் காத்திருக்கலாம் தேவி. முதலில் ஹயக்ரீவரிடமிருந்து அவர் உங்களை காப்பாற்றினார். இப்போது நீங்கள் உங்கள் முயற்சியால் அவரையும் சிருஷ்டியையும் காப்பாற்றினீர்கள். அன்பிற்கு இடையில் வந்த இந்த இன்னல்களை இருவருமே நன்றாக மேற்கொண்டீர்கள். இப்பொழுது உங்கள் சந்திப்பு உங்கள் இருவருக்கும் இடையில் அன்பை அதிகப்படுத்தும். கடமையும் உண்மையான அன்பும் உங்கள் இருவரதின் சந்திப்பினால் அன்பு மேலோங்கி நிற்கட்டும். இந்த கொடிய சங்கடத்தில் இருந்து சிருஷ்டியை காப்பாற்றியதற்கு உங்களுக்கு நன்றி நாராயணரே. என் தவறினால் இது நடந்துவிட்டது. என்னை மன்னியுங்கள். இது ஒரு பாடம் பிரம்மதேவா. யாரெல்லாம் தங்களை பாராட்டுகிறார்களோ அவர்கள் உங்களுடைய பக்தர்கள் என்று இல்லை. அதனால் புகழ் மனத்தில் நம்மையே நாம் மறந்துவிடக்கூடாது. அது மனிதனோ அல்லது கடவுளோ. அதோடு எப்போதெல்லாம் இந்த உலகத்தில் யாராவது சங்கடத்தில் ஆழ்ந்துவிட்டால் அவர்களை பாதுகாக்க ஸ்ரீமன் நாராயணன் வருவார். அனைவரையும் காப்பவர் இந்த உலகத்தையே காப்பாற்றிவிட்டார். தவறு செய்கிறீர்கள் தேவரிஷி. அதென்ன தவறு பிரபு? இன்னொருவர் புகழை பறிக்கிறீர்கள். உலகை காக்கும் கடமையை நான் சரிவர செய்திருக்கிறேன். இருந்தாலும் சிருஷ்டியின் சுகம் மற்றும் சமிருத்தியின் ஆதாரமான தேவி லக்ஷ்மியின் முயற்சியை மறந்துவிடக்கூடாது. இன்று அவர்களால் தான் சிருஷ்டியின் அடையாளம் தப்பித்தது. விஷத்தினால் அழிய இருந்த அனந்த சாகரத்திற்கு புத்துயிர் கிடைத்துள்ளது. பார்க்கடல் என்ற பெயரையும் பெற்றது. ஆமாம் பிரபு. நாராயணரே,